ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 10 lakhs rupees வந்து ஏலச்சீட்டு மூலியமாக தான் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ ஏலச்சீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. 1,00,000 ரூபா ஏலச்சீட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகும், எந்த சீட் வந்து எடுத்தால் லாபம், இது ஆர்டியை விட வந்து நமக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் தருமா, ஆர்டியை விட வந்து ப்ராஃபிட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஏலச்சீட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகும், அது வந்து ஆர்டியை விட ப்ராஃபிட்டா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்படி தான் சிக்கனப்படுத்தி நாங்கள் வீடு கட்டினோம், வீடு கட்டுறதுக்கு 30 லட்ச ரூபா வந்து எப்படி சேவ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். அதில் நாங்கள் ஏலச்சீட்டு வந்து எப்படி போட்டோம், எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ இல்லை சேவிங்ஸ் வந்து ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்டில் கொடுக்குறேன், ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏலச்சீட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சேவிங்ஸ் மெத்தடு. மந்த்லி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிவிட்டு பெரிய அமௌண்ட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது. இது வந்து நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஏதாவது திடீர் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா அப்பயும் வந்து நம்மளோட சிட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த மந்த் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஏலச்சீட்டு வந்து போடுறது வந்து நல்ல ட்ரஸ்டபுளான ஒரு பர்சன்ட் கிட்ட போடணும். அந்த ஏஜென்ட் வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், உங்கள் உள்ளூர்காரங்களா இருக்கணும், இல்லை அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். ப்ளஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, உங்களோட சேர்த்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனாக வந்து இருக்கணும். எல்லாருமே வந்து ட்ரஸ்டபுளாக இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும், எந்த லாஸும் இல்லாமல் போகும். ஸோ ஏஜென்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து அதில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு சேருங்க. தெரியாதவங்க யாருக்கிட்டையும் வந்து ஏலச்சீட்டு வந்து சேராதீங்க. ஏன்னா அது வந்து ரிஸ்கில் கொண்டு போய் முடியறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஏலச்சீட்டில் வந்து நிறைய டைப் இருக்குது. கமிஷனோட நடக்கிறது, கமிஷன் இல்லாமல் வந்து நடக்கிறது, ஏலம் வெட்டு பண்ணுறது, குழுக்கள் வந்து போட்டு ஏலச்சீட்டு வந்து கொடுக்கறது, இல்லை ஃபிக்ஸடாக வந்து ஏலச்சீட்டு விட்றது, இந்த மாதிரி வந்து நிறைய மெத்தட் வந்து இருக்குது. அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபா சீட்டு, 1,00,000 ரூபா சீட்டு, 2 லட்சம் சீட்டு, 5 லட்சம் சீட்டு, 10 லட்சம் சீட்டு, 50 லட்சம் சீட்டு கூட வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப் இருக்குது. இது எல்லாத்தையும் ப்ரீவியஸாக நான் முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏலச்சீட்டு பற்றிய முழு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எப்படி வந்து சிட்டு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 5 லட்ச ரூபா சீட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகும், எந்த சீட் எடுத்தால் லாபம், ஃபிக்ஸட் சீட் வந்து எப்படி நடக்கும், ஏலச்சீட்டு வந்து எப்படி நடக்கும், அது எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் என் கார்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. 1,00,000 ரூபா ஏலச்சீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1,00,000 ரூபா ஏலச்சீட்டு ஃபிக்ஸடாக வந்து இருக்குது அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ 1,00,000 ரூபா ஏலச்சீட்டு 20 மாதம் அப்படின்னு வந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குவாங்க, எவ்வளோ மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து இதில் வந்து மொத்தம் 20 பேர் வந்து இருப்பாங்க. அதில் வந்து யார் வந்து நமக்கு வந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களும் வந்து ஒரு சீட் இருப்பாங்க. ரிமைனிங் வந்து 19 பேர் வந்து வேறு ஆளுங்க இருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சீட்டுக்கு மட்டும் நம்ம வந்து 5,000 வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கம்மியான அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அது கொஞ்சமா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபர்ஸ்ட் சீட்டுக்கு வந்து 5,000 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3,500 தான் கட்டுவோம். அப்புறம் 3,550, 3,600 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து வருது. ஃபைனல் சீட்டுக்கு நம்ம வந்து 5,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 lakh சீட்டு அப்படின்னா 5,000 × 20ன்னு போட்டிங்க அப்படின்னா வந்து 1 lakh வரும். இந்த ஃபர்ஸ்ட் சீட்டில் நம்ம 5,000 எல்லாரும் வந்து பே பண்ணியிருப்போம், 20 பேரும். ஸோ அப்போ வந்து டோட்டலாக வந்து 1,00,000 ரூபாய் வந்து கிடைக்கும். இந்த 1,00,000 ரூபாய் வந்து யார் வந்து சிட்டு வந்து பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அவங்க வந்து அதை எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம யாரும் வந்து சிட்டு எடுக்க முடியாது. இதை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. 2வது சீட்லேருந்து நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ 2வது சீட்லேருந்து லாஸ்ட் 20வது சீட் வரைக்கும் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். இந்த ஃபிக்ஸட் சீட்டோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா எந்தெந்த மாதம் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து கட்டணும், ப்ளஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு தெளிவாக வந்து போட்டே கொடுத்துருவாங்க. இந்த 2 காலமும் வந்து நமக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டில் வந்து ஃபில் ஆகி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 10வது சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதம் வந்து நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு 80,000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் 15வது மாதம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90,000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸட் சீட்டில் நீங்கள் சீட்டு ஜாயின் பண்ணும் போதே வந்து கேட்டுக்குவாங்க, நீங்கள் வந்து எத்தனாவது சீட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பரை வந்து சொல்லணும். 15க்கு மேலே நான் எடுத்துக்கிறேன், இல்லை நான் ஒரு 10லேருந்து 15க்குள்ளே எடுத்துக்கிறேன்
அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மந்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா, எப்படி எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட், எப்படி எடுத்தால் லாஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ டோட்டலாக மந்த்லி வந்து நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 83,950 ரூபாய் வந்து வருது. ஸோ நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்து 1 லேக்கு. ஸோ 1 லேக் அது வந்து யார் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிடும். பே பண்ணுறது வந்து 83,950, அப்ராக்சிமேட்டாக 84,000 வச்சுக்கோங்க. 84,000 அப்படின்னா இவங்க வந்து 1 லேக் வந்து எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் மாசமே. அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட்டா 16,000 ரூபாய் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் மாசம் எடுக்கிறாங்க அப்படின்னா 70,000 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து நம்ம மைனஸ்ல இருப்போம். நமக்கு வந்து லாஸ் 13,950 ரூபாய் நமக்கு வந்து கம்மியா கிடைக்கும். நம்ம கட்டின காசை விடையே கம்மியான அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்குது, எவ்வளோ அமௌண்ட் வந்து லாஸா ப்ராஃபிட்டா அப்படிங்கிறத நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th மந்த் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பே பண்ணது அப்ராக்சிமேட்லி 84,000 ரூபாய். 80,000 தான் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ 4,000 ரூபாய் கிட்ட நமக்கு வந்து லாஸ்ல தான் வந்து போகுது. இந்த ஏலச்சீட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்க ஒரு 15 சீட்டு வரைக்கும் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய லாபம் வந்து இருக்காது. இது வந்து யார் எடுக்கலாம் அப்படின்னா இந்த 15 சீட்டு ஏதாவது எமர்ஜென்சி இருக்கு. இப்போ திடீர்னு நீங்க வந்து வெளியில வந்து ஒரு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, அது வந்து ஒரு 2 ரூபாய் வட்டி 3 ரூபாய் வட்டி அப்படிலாம் இருக்கு அப்படின்னா நீங்க இங்க இருந்து இந்த அமௌண்ட்டை வந்து வாங்கி அந்த கடனை வந்து அடைச்சிட்டு இங்கே நீங்கள் மாதம் மாதம் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே போயிட்டு இருக்கும். ப்ளஸ் வெளியில் வந்து 3 ரூபா வட்டிலாம் நீங்கள் போடும்போது வட்டிக்கு வட்டியெல்லாம் வந்து போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தலைவலி. ஸோ அந்த இதெல்லாம் அடைக்கணும், இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு காசு வேணும் அப்படிங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 10 சீட்டில் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அப்புறம் அதை மாதம் மாதம் வந்து பே பண்ணிக்குவாங்க. யாருக்கெல்லாம் எமர்ஜென்சியாக அமௌண்ட் தேவைப்படுதோ அவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் 10 சீட்டில் வந்து எடுப்பாங்க. ப்ராஃபிட் வேணும், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கலாம் 15 சீட்டுக்கு மேலே தான் வந்து எடுப்பாங்க. ஸோ 15 சீட்டுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 11வது சீட்லேருந்து நமக்கு வந்து லாஸ் வந்து முடிஞ்சிடும். 12வது சீட்ல கரெக்டா நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம பே பண்ணது 83,950. நீங்க 12வது சீட்டை பார்த்தோம் அப்படின்னா 84,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அப்பையில இருந்து தான் நமக்கு வந்து ஈக்குவலான அமௌண்ட்டே கிடைக்கும். ஸோ 13ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா 15ல வந்து நமக்கு ஒரு 6,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும். 16வது மாசம் எடுத்தோம் அப்படின்னா 8,000 ரூபாய் ப்ராஃபிட்டா கிடைக்கும். 17வது மாசத்துக்கு 10,000 ரூபாய், 18வது மாசத்துக்கு 12,000 ரூபாய் லாபமா கிடைக்கும். 19வது மாசத்துக்கு 14,000 ரூபாய் ப்ராஃபிட்டா கிடைக்கும். 20வது மாசத்துக்கு 16,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும். அதுவும் இதுல வந்து இப்ப மெச்சூரிட்டின்னு போட்டிருக்குல்ல, இந்த அமௌண்ட்டை நமக்கு எக்ஸாக்டா கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சீட் எடுத்துக்கிறாங்களா, பிளஸ் மாசம் மாசம் அவங்க கலெக்ட் பண்ணி யாருக்கு சிட்டோ அவங்ககிட்ட அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதுக்குன்னு ஒரு பிடிப்பு காசு அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்குவாங்க. அது 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் பிடிச்சிக்குவாங்க. இந்த நாங்க போட்ட இடத்துல 500 ரூபாய் தான் வந்து பிடிப்பாங்க. ஸோ அந்த பிடிப்பு காசும் ஜாஸ்தியா இல்லாத மாதிரி பாத்துக்குங்க. இப்ப நீங்க இங்க 80,000 வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிப்பு காசு ஒரு 3,000 ரூபாய் அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல லாஸ் வந்து வரும். ஸோ அந்த பிடிப்பு காசு எவ்வளோ, அதை ஹேண்டில் பண்றவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து சார்ஜ் அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். ஏலச்சீட்டு அப்படிங்கறது ஒரு பெரிய கால்குலேஷன் இல்லை, ஒரு ஈஸியான விஷயம் தான். மாசம் மாசம் எவ்வளோ அப்படின்னு இருக்கும், ஸோ மெச்சூரிட்டி எவ்வளோ அப்படின்னு இருக்கும். ஃபிக்ஸட் சீட்ல நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் இப்போ 83,950 ரூபா லாஸ்ட் சீட்டு இந்த 15க்கு மேலே நமக்கு எடுக்கும் போது நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து இது ஃபர்ஸ்டே வந்து ஏலச்சீட்டை பற்றி ஒரு 5 லட்ச ரூபா சீட்டை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து போட்டிருந்தேன். அந்த சீட்டில் வந்து நான் எப்படி ஏலம் விடுவாங்க, இது வந்து ஃபிக்ஸட் சீட்டு, அதில் நான் ஏலச்சீட்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஃபிக்ஸட் சீட்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி வந்து அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து நமக்கு அமௌண்ட் வந்து போட்டு கொடுப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சார்ஜஸாக எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோவில் இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து 1 லட்ச ரூபா ஏலச்சீட் வந்து கேட்டிருந்ததுனால தான் நான் இது இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் ஏலச்சீட்டோட டீட்டெயில்ஸை வந்து போடுறேன். அதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஆர்டிஏ பெஸ்ட் இல்லை, அதுக்கு நான் ஆர்டியிலே காசு போட்டு போயிடுவேன், இதில் எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டோட்டலாக பே பண்ணது இந்த 83,950 ரூபாய். ஆர்டியா நம்ம அதை போடுறோம் அப்படின்னா 84,000 ரவுண்டாகவே பண்ணிக்கலாம். 84,000 ஸோ 20 மாதம் அப்படின்னு டிவைட் பண்ணோம் அப்படின்னா மாதத்துக்கு வந்து 4,200 ரூபாய் வந்து நம்ம பே பண்ணணும். இதை நீங்கள் பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா நான் எஸ்பிஐயில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எஸ்பிஐயில் போட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 year 8 months, இந்த 20 மாதம் அப்படிங்கிறத வந்து 1 வருஷம் 8 மாதம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.25% வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மெச்சூரிட்டியாக நமக்கு வந்து 88,722 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நமக்கு இங்க இதுல வந்து எங்க வருது, இந்த இடத்துக்கிட்ட வந்து வருது. 15th மந்த் வந்து நமக்கு 90,000 ரூபாய் வந்து கிடைக்குது.
ஸோ 90,000 கிடைக்குது அப்படின்னா இந்த இடமே வந்து ஆர்டியை வந்து அது வந்து பீட் பண்ணிடும். ஸோ ஆர்டியோ நீங்கள் 15வது மாதத்துக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஆர்டியை தாண்டி இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் 15, 16, 17, 18, 19, 20 இந்த மாதத்துக்கு எல்லாம் நீங்கள் வந்து சிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 15 மாதத்துலேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் 14th மந்த் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 14th மந்த் இங்கே நான் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன், 88,000 வந்து நான் போட்டிருக்கேன். 14th மந்த்துக்கு வந்து 88,000 வந்து போட்டிருக்கேன். 500 rupees வந்து அவங்களோட சார்ஜஸ். ஸோ 500 rupees வந்து பிடிச்சிக்குவாங்க. ஸோ 87,500 அப்படிங்கிறது தான் 14th மந்தோடது. அதுக்கடுத்து எல்லா மாதமும் வந்து 2,000 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதை பார்த்துங்க, நான் அந்த பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 14th மந்த்தில் நமக்கு 87,500 கிடைக்கும். 15th மந்த்தில் 89,500, 16th மந்த்து 91,500, 17th மந்த்து 93,500, 18th மந்த்து 95,500. எல்லா மாதமும் அந்த இருக்கிற அமௌண்ட், அந்த கார்டில் இருக்க அமௌண்ட்லேருந்து 500 பிடிச்சிட்டு நமக்கு கொடுப்பாங்க. லாஸ்ட்டில் 1 lakh, அதில் 500 பிடிச்சிட்டு 99,500 அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க. நம்ம 14வது மாதம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா 4.65% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதே 15வது மாதம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா பேங்க் ஆர்டியில் வந்து 6.25% தான் வந்து கொடுக்குறாங்க. 15th மந்த் வந்து எடுக்கும் போது உங்களுக்கு 89,500 ரூபாய் கிடைக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 7.25% வந்து வரும். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட 1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி. நீங்கள் 16வது மாதம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 91,500 ரூபாய் வந்து கிடைக்கும். நீங்கள் கட்டின அமௌண்ட்டை விட 8,050 ரூபாய் வந்து ஜாஸ்தி. இதிலேருந்து 500 அவங்க வந்து வாங்கிக்குவாங்க உங்கள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் போகவே உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா 7,550 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதை வந்து பர்சன்டேஜாக பார்த்தோம் அப்படின்னா 9.75% வந்து கிடைக்கும் 16th மந்த்துக்கு. அதே மாதிரி 17th மந்த் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 9,500 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அது வந்து 12.25% வந்து நமக்கு ப்ராஃபிட். 18th மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11,500 ரூபாய் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 14.65% வந்து ப்ராஃபிட். 19th மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 13,500 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ 17% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வரும். 20th மந்த் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15,500 ரூபாய் நம்ம கட்டின அந்த 84,000க்கு வந்து 15,500 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். 19.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே மோர் தென் 15 மந்த்ஸை வந்து தாண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஆர்டியை விட உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ ஜாஸ்தி ஆகிட்டு வருது அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் லாஸ்ட்லாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 15%க்கு மேலேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த பேங்க்லேயும் வந்து 15%க்கு மேலே வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் போடுற ஏலச்சீட்டு போடுறவங்க உங்களுக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கணும், ஏமாத்தாதவங்களா இருக்கணும். உங்கள் கூட வந்து உங்களுக்கு பே பண்ணுறாங்களா அந்த 19 மெம்பர்ஸும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது வந்து சேஃபு. இதை வந்து நான் ப்ரொமோட்டெல்லாம் வந்து பண்ணலை. இதில் வந்து ப்ராஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ஏலச்சீட்டு வந்து பிடிக்கிற விதம் வந்து மாறும். இந்த கமிஷன் எல்லாம் வந்து மாறும். இது வந்து நான் போட்ட இடத்துல எப்படி வந்து சார்ஜ் பண்ணாங்க, எப்படி வந்து அமௌண்ட் வந்து போட்டாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது ஏலச்சீட்டு வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து கமிஷன் கொடுக்குறீங்க, அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா லாஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு ஏலச்சீட்டு வந்து போடுங்க. ஏலச்சீட்டில் ரிஸ்க்கும் இருக்குது, ப்ராஃபிட்டும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏலச்சீட்டை பற்றினா ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.